எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். எடப்பாடி அவர்களுடைய திடீர் டெல்லி பயணம், அமித்ஷா அவர்களை இரவோடு இரவா சென்று சந்திச்சிருக்கிறாரு. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? என்ன திருப்பம் வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த அமித்ஷாங்கிறவர் யாரு? உள்துறை அமைச்சர். சரி, இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் போறாரு, ஹரித்வாருக்கு போய் ராமரை தரிசிக்க போறேன்னு சொல்லிட்டு இவரை பார்த்துட்டு வர்றாரு. இவரு நடுராத்திரிக்கு போயிட்டு திரும்பி வருவோம் மொமோடி எல்லாம் போட்டுட்டு வர்றாரு. என்ன அது புரியலையா? அமித்ஷா சந்திக்கிறதுங்கிறது அப்படி என்ன அதுல மர்மங்கள் ஏன் இருக்குது? எதுவுமே வெளிப்படையா இல்லையா? அமித்ஷா யார்? அவர் உள்துறை அமைச்சரா இல்ல வேற ஏதாவதா? இவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரதெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஒண்ணுமே புரியல நமக்கு. ஒரு அரசியல் தலைவர் தானே, அவரை போய் சந்திக்கிறதுல என்ன? ஒரு உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுல என்ன இருக்கு? வெளிப்படையா போக வேண்டியது என்ன சங்கடம் இருக்குது? ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு இவரையா சந்திக்க போறாங்க? அது குறிப்பா அதிமுக. ஆக அவங்களுக்கு இந்த சந்திப்புல அவங்களுக்கே ஒரு கூச்சம் இருக்குது, ஒரு வெக்கம் இருக்குது, ஒரு அசிங்கமா நினைக்கிறாங்க. தப்பா மக்கள் மத்தியில நம்ம பேர் கெடுன்னு நினைக்கிறாங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்க தப்புன்னு சொல்வீங்களா? அவ்வளவுதான் என் கேள்வி. ஆக அமித்ஷாவை போய் பாக்குறதுங்கிறது ஒரு மர்மமா தான் இருக்கணும். வெளிப்படையா தெரிஞ்சுன்னா மக்கள் நம்மள கேவலமா நினைப்பாங்கிற மாதிரி பழனிசாமி சரி, செங்கோட்டையன் சரி, அப்படித்தான் அவங்க நினைச்சிருக்காங்கன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏப்ரல் மாதம் முழு மனதோட தானே சார் கை கோர்த்து அதிமுக பாஜக கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போ இது இந்த மறைமுகமா சந்திக்கிறதுக்கான காரணம் என்னவா? அதான் நீங்க தான் சொல்லணும். அப்ப அந்த கூட்டணியோட சேர்ந்துக்கிட்டு வானதி சீனிவாசன் வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு இசட் பாதுகாப்போட போயிட்டு இருக்கவர் என்னத்துக்கு இவ்வளவு ரகசியமா போய் பாக்குறாரு? எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில அமித்ஷா கிட்ட உள்துறை அமைச்சருங்கிற முறையில தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில நான் அவரை சந்திக்க போனேன்னு சொல்ல வேண்டியதானே? இதுல என்ன கூச்சம் இருக்குது? இதுல என்ன வெக்கம் இருக்குது? ஆக அமித்ஷாவை சந்திக்கிறது மக்கள் மத்தியில் தெரிஞ்சா நம்மள கேவலமா நினைப்பாங்கிறதுக்கு அப்படிதான் அவர் நினைச்சிருக்காருங்கிறத நான் இன்டர்பிரேட் பண்றேன். அப்படிதான் நான் அதுக்கு என்னால விளக்கம் கொடுக்க முடியும். நான் செங்கோட்டைன்னு அதே மாதிரிதான் நினைக்கிறேன். ஹரித்வார் போறேன்னு அங்க ஊரையே மாத்தி சொல்றாரு. தெரியாதா? பார்த்தா தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு பழனிசாமி முகமூடி போட்டுட்டு வர்றாரு? என்ன புரியல. டெல்லி செல்வதற்கு முன்பாக அதிமுகவை காப்பாற்றியதே பாஜக தான். பாஜக மீது இருக்கக்கூடிய அதீத அன்பை வெளிப்படுத்துறாரு. அடுத்த நாளே டெல்லிக்கு போறாரு. திட்டமிட்டு செயல்படுறாரா எடப்பாடி? அவர் சொன்னது அதிமுகங்கிறது அவர் கூட இருக்கவங்களை சொல்றாரு. அத்தனை பேத்தையும் பாஜக தான் காப்பாத்துச்சு, அமலாக்கத்துறையில இருந்து இதெல்லாத்துல இருந்து பாஜக தான் காப்பாத்துச்சுங்கிற ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இல்லாட்டி போனா இன்னைக்கு இடி ரைட்ல எல்லாம் அவர் கூட இருக்கிற எம்எல்ஏக்கள், அவர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் யாரு? இடி ரைடு வரக்கூடாதுன்றவங்க தானே பழனிசாமி கூட இருக்காங்க. அதனாலதான் பழனிசாமியா இருக்கிறாரு. ஒரு சின்ன ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, பாஜகவோட உறவு இல்லைன்னாரு. அவர் சம்பந்தி வீட்டுல ரைடு நடந்தது, அதுக்கப்புறம் பேசாம ஆயிட்டாரு. இன்னைக்கு அமலாக்கத்துறை அடிபட்டு போச்சு. இன்னைக்கு அந்த பயம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் போட்டு அமலாக்கத்துறையினுடைய ரக்கையெல்லாம் வெட்டி விட்டாங்க. அதனால இன்னைக்கு அமலாக்கத்துறை பார்த்து பயப்பட வேண்டியது. அதனாலதான் தைரியமா அவர் கிளம்புறாரு. சொல்லிட்டு போலாமே, என்ன இதுல ஒழுங்குமுறை வேண்டி கிடக்குது? நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில சந்தேகம் உண்டு. அமித்ஷாங்கிற ஒரு ஆபத்தான பேர் ஒளி போட்டிருக்கு. அவரை போய் பார்க்கறதுக்கு மக்கள் மத்தியில தப்பா நினைப்பாங்கன்ற அளவுக்கு அமித்ஷா ஒரு எதிர்மறையான தலைவருங்கிற அர்த்தத்தை தான் இதெல்லாம் கொடுக்குது. ஏன் அவரை பார்க்கறது அப்படி சங்கடம் வருது? அவர் என்ன நாட்டுக்கு அப்பா விரோதியா, தேச விரோதி அவரு? இல்ல தீவிரவாதி அவரு? இல்ல பல வழக்குகள்ல சிக்கினவர் அவரு? அவரை பார்க்கறதுல உங்களுக்கு என்ன கூச்சம்? அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு போக வேண்டியதானே? உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன ரகசியம் வேண்டி கிடக்குது? ஆக ஏதோ தப்பு நடக்குது. ஏதோ தப்பு நடக்கிறதுக்கு நீங்க போறீங்கிறது இதுல இருந்து புரியுது. அது என்ன தப்புங்கிறது பழனிசாமி, செங்கோட்டையன் தான் சொல்லுவாங்க. குறிப்பாக கூட்டணி விவகாரத்தில் என்றும் பாஜக தலையிடாதுன்னு தொடர்ந்து பாஜக பகுதியில இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்பொழுது அதிமுகவிலிருந்து யார் சென்றாலும் அதிமுகவோடு எடப்பாடியோடு அமித்ஷா கூட்டணி, ஆனா அதிமுகவிலிருந்து யார் வந்தாலும் சந்திக்கிறாரு. இது எப்படி சார் பார்க்க முடியும்? நீங்க உங்க மாதிரி மீடியாக்கள் தாங்க குழப்புறீங்க. இப்ப இருக்கிற அதிமுகங்கிற பேர்ல இருக்கிற கட்சியும் பாஜகவும் வெவ்வேறுன்னு நீங்க தான் சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அஇஅதிமுக பேர், அவ்வளவுதான். அதுல அந்த ஆங்கிறதே அமித்ஷா திமுக தான். அத நீங்க தான் அது ஒரு கட்சியாவும் இது ஒரு கட்சியாவும் சொல்லிட்டு இருக்கு. கேட்காம அவருக்கு இசட் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கட்சி தலைமையகத்தை கொடுத்தாச்சு, சின்னத்தை கொடுத்தாச்சு, கொடியை கொடுத்தாச்சு, இவ்வளவுலாம் கொடுத்து பழனிசாமி வச்சாச்சு. வச்சுட்டு பாஜக எதிர்த்து நிக்கவே இல்லை தமிழ்நாட்டில்.
எந்த தேர்தலையும் அவங்க நிக்கலையே. கடைசியா சட்டமன்ற தேர்தல் நின்றதை தவிர அதுக்கப்புறம் அவங்க நிக்கவே இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவங்க நிக்கிறாங்க. அதுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ரெண்டும் ஒரே கட்சி தான். எப்படி இந்த அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் பேரவை, ஜெயலலிதா பேரவைலாம் வேற பேர் வச்சாலும் எல்லாமே அதிமுக தாங்கிற மாதிரி பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க அஇஅதிமுகங்கிற பேர்ல அவங்க இயங்குறாங்க. அவ்வளவுதான். தலைவரை போய் சந்திக்கிறாங்க, சொந்த தலைவரை போய் சந்திக்கிறாங்க. அதை சந்திக்கிறதுல என்ன கூச்சங்கிறத எனக்கு புரியல. ஏன் தலைமறைவா போய் சந்திக்கிறாங்க? வெக்கப்படுறாங்க. குறிப்பாக தமிழகத்துல வந்து BL சந்தோஷ் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்திற்கு பிறப்பாக இங்க இருந்து பாஜகவிலிருந்து என்னென்னலாம் சொன்னாங்கோ அதற்கு பிறகாக தான் அமித்ஷா வந்து எடப்பாடி சந்திச்சார். BL சந்தோஷ்ங்கிறது யாரு? BL சந்தோஷ் அமைப்பு செயலாளர், பாஜகவுடைய அமைச்சர். அவன் தான் நான் தான் சொல்றேன். அது அதிமுக இல்லைங்க, அது பேரு. அது அமித்ஷா திமுக. அவர் தான் தலைவர். தலைவர் என்ன சொல்றாரு? அருணாச்சலம் ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். அமித்ஷா சொல்றாரு, பழனிசாமி செய்யறாரு, செங்கோட்டை செய்யறாரு. அவ்வளவுதான். ஒரே கட்சி தான். தமிழ்நாட்டுல அது பாஜகவுக்கு வந்து அதிமுகன்னு பேரு, அஇஅதிமுகன்னு பேரு. அவ்வளவு 4 பேர் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் தலைவர் அமித்ஷா தான். இப்ப இருக்கிற அந்த கூட்டத்துக்கு பழனிசாமியை கூப்பிட்டு கேளுங்க. இந்த அதிமுக கொடியில ஒரு கையை வரல காட்டிட்டு ஒரு உருவர் இது, அது யார் உருவன்னு கேளுங்க, அவருக்கு தெரியாது. அது கொஞ்சம் வழக்கு தெளிவா பண்ணிட்டாங்க அமித்ஷா. குடிச்சுக்கிறோம். தென் மண்டலத்துல அதிமுக வந்து வலுவிழந்து போயிருக்குன்னு பலரும் சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் வந்து வெறும் பட்டுக்கதை தான். நான் இப்போது தேவர் மீதான அதீத அன்பை வெளிப்படுத்துகிறேன்னு முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், மதுரை ஏர்போர்ட்டுக்கு அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கைக்காக தான் டெல்லி சென்று இருக்கிறேன்னு ட்வீட் போட்டிருக்காரு. எடப்பாடி அவர்கள் ட்வீட். அதான் தேர்தல் இன்னும் பண்ணுவார். நீங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு சிலை வைக்க வேண்டிய தான் அமித்ஷா போய் சந்திப்பாரு. ஓட்டுவா தன்னுடைய பதவியை நீடிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணுவார். வேங்க ஸ்டூலுக்கு அடியில படுத்தவர் எந்திரிக்கலைங்களா? இன்னும் எந்திரிக்கலையே. எந்த கால் கடிச்சாலும் பிடிச்சிக்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் நேத்து பிறந்தவரா? இத்தனை வருஷம் தெரியாது அவருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா மக்களை மடையர்கள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுனால தேவர்கள்லாம் மனசு மாறி இவருக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால ஜெயிச்சாங்களாம். ஜெயிச்சதை நியாயப்படுத்துறது. அவ்வளவு தூரத்துக்கு முக்குளத்தோர் வந்து கேவலமா நினைக்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் சொன்னாக்க பல வெட்டி போட்டுருவானுங்க அப்படின்னு முக்குளத்தோர அவ்வளவு மட்டமா நினைக்கிறேன். சுய புத்தி இல்லாதவங்க இதை சொன்னா போதும் ஓட்டு போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறாரு. அதான் அதுக்கு அர்த்தம். முக்குளத்தோர் தான் யோசிச்சுப்பாங்க. ஏன்னா அவர் கட்சியில் அவர் கூட இருந்த CV சண்முகம் தான் சொன்னாரு, முக்குளத்தோர்லாம் அதை ஊத்தி கொடுக்குற ஜாதினாரு. அதை வச்சுட்டு தான் அவர் தேர்தல். வன்னியர்களுக்கு வந்து 10.5% இடத்த கொடுத்தாரு. நான் ஆட்சி வந்தா கொடுப்பேன். யாருக்கிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்க போறாரு? முக்குளத்தோர்கிட்ட பட்டியலத்துக்கிட்ட இருந்தா அதை பிடிங்கி கொடுக்க முடியும். மற்ற பிற்படுத்தப்பட்ட ஜாதி அத்தனை பேத்துக்கும் எகேன்ஸ்டா நின்று தானே பழனிசாமி தராரு. இப்போ வருதா ஒவ்வொன்னா அடுத்த அப்படி வருவார். ஒவ்வொரு ஜாதி தலைவருக்கும் எப்படி விஜய் போட்டாரோ எல்லா ஜாதி தலைவர்கள் படத்தையும் போட்டு முதல் கூட்டம் நடத்துறாரு. அது மாதிரி இவர் போடுவார். பாஜக கொடுக்குற ஐடியா தான். விஜய்க்கு அவங்க தான் அந்த ஐடியா கொடுத்தாங்க. பட்டியலத்துக்கு அம்பேத்கரை போட்டுக்கோ, இது வன்னியர்களுக்கு அஞ்சலை மாலை போட்டுக்கோ, தேவர்களுக்கு வேலுநாச்சியாரை போட்டுக்கோ, நாடார்களுக்கு காமராஜரை போட்டுக்கோ. இது மாதிரி ஒவ்வொரு ஜாதி தலைவராக போட்டு எதுக்கும் பெரியாரையும் ஒரு படத்தை ஒரு வாரமாக வச்சுக்கோ. அதே சமயத்தில் கடவுள் மறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடு. அந்த டெக்னிக்கை இவருக்கும் சொல்லியிருக்காங்க. உடனே அதனாலதான் இப்போ வந்து முத்துராமலிங்க தேவர் எடுத்துக்கிறார். இதுல இருந்து வருவார். எலெக்ஷன் நெருங்க ஒவ்வொரு ஜாதி தலைவராக சொல்லிட்டு வருவார். பாஜகவுக்கு இதை தவிர ஒரு டெக்னிக் தெரியாது. இதைத்தான் அவங்க சொல்லிட்டு தன்னுடைய வெற்றியை நியாயப்படுத்துவதற்காக இந்த தலைவர்களை வந்து பழனிசாமி ஆதரித்ததால் அந்த இனத்து மக்கள்லாம் இவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி கணக்காட்டுறதுக்காக பாக்குறாங்க. ஆக இன்னும் அவங்க தேர்தலுக்கு ஆணையம் வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க. அந்த ஓட் ஷோருங்கிறது வந்து இன்னும் தீவிரமா ராகுல் காந்தி நடத்தணுங்கிறதுக்கு இந்த அறிக்கைகள்லாம் பார்த்த ராகுல் காந்தி இன்னும் ஓட் ஷோர் வந்து நீங்க முழுக்க கொண்டு இது தடுக்க முடியல, இன்னும் ஓட் ஷோருக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதா இந்த பழனிசாமி இதெல்லாம் பேசுறது, அமித்ஷா சந்திக்கிறதெல்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லுவோம். குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய பெயரை பயன்படுத்துவதன் மூலயமா தென்மண்டலத்தில் உள்ள வாக்குகள் வரும் என்றாலும் கூட அங்க வந்து பேசக்கூடிய தலைவராக இமானுவேல் சேகரன் அவரும் இருக்கிறாரு. அவரு பேரையும் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு அந்த சமூக மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அடுத்த மீட்டிங்ல சொல்லுவார். இந்த மீட்டிங்ல அதை சொல்லிட்டாரு. நாளைக்கு அதை சொன்னீங்கன்னா இமானுவேல் சேகரன் பேரை வந்து பெரிய விமான நிலையத்துக்கு
தேவர் பேரையும் சின்ன விமானங்கள் இறங்குற இடத்துக்கு இம்மானுவேல் பேரையும் வைன்னு சொல்லுவார். முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதை பத்தி யாரு கேட்டா? ம். உங்களை பத்தி யாரு கவலைப்பட்டார்? நீங்க என்ன திங்க் பண்ணாரு? இந்த கேள்வி நீங்க தான் வச்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, எது வேணாலும் நாங்க பண்ணிக்கோம். ஜெயிச்சதுக்கு காரணம் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா நடந்ததுன்னு காட்டுறதுக்காக இந்த இம்மானுவேலை சப்போர்ட் பண்ணதுனாலையும், முத்துராமலிங்க தவிர சப்போர்ட் பண்ணதுனாலையும், ராமசாமி படையாச்சியை சப்போர்ட் பண்ணதுனாலும் எனக்கு இந்த ஓட்டெல்லாம் ஓடுதுன்னு காட்டுது. இதை காட்டுறதுக்காக அதைத்தான் இப்ப நான் இப்ப முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஓட் சோர்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை நீ இவ்வளவு வெளிப்படுத்தினாலும் கூட இன்னும் எங்கேயோ தேர்தல் ஆணையம் தில்லு முள்ளு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கு இந்த அறிக்கையெல்லாம் ஒரு உதாரணம். இதனாலதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு காட்டி அந்த ஓட் சோரை வந்து கண்டினியூ பண்றதுக்கு வேலை நடக்குதுங்கிறது இதை புரிஞ்சுக்க வேண்டியது ராகுல் காந்தியுடைய பொதுமக்களுடைய பொறுப்பா இருக்கு. அதிமுகவிலிருந்து யார் சென்றாலும் அமித்ஷாவை சந்திக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. செங்கோட்டையில் சந்திக்கிறாருன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா மகள்னு சொல்லக்கூடிய ஜெயலட்சுமி அவங்க கூட நான் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்தேன், ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. அமித்ஷாவை சந்திக்கிறது இவ்வளவு எளிதா சார்? அவரை வச்சாக்க ஏதாவது சான்ஸ் கிடைக்குங்கிறதா? இன்னைக்கு சர்வாதிகாரி மாதிரி இருக்கு அவரு. அவரை ஏத்து இதுக்கு மேல பேசணும் எல்லாரும் உள்ள போடும், அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. அதனால சர்வாதிகாரியா இருக்காரு, எல்லாம் யார் யாருக்கும் ஹெல்ப் பண்ற, எனக்கு கொஞ்சம் பண்ணக்கூடாதான்னு கேட்டு அந்த பொண்ணு போயிருக்கு. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஜெயலலிதா அவனுடைய மகள்ங்கிற பேர்ல ஒரு 100கணக்கான பேர் விட்டாங்க. அதுல இந்த மாலும் என்ன ஆதாரம் இருக்குது? அது சொல்லுதில்ல, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா முடிஞ்சு போகுது, யாருன்னு தெரிஞ்சு போகுது. யாருக்கு பிறந்த உங்க அப்பா யாரு? ஜெயலலிதா அம்மா. அப்பா யாரு சொல்ல? யாருக்கு பிறந்த நீ? அந்த ஜெயலட்சுமி சொல்லுமா? சொல்லுங்க. ஜெயலலிதா உங்க அம்மா, சரி ஒத்துக்கிட்டோம். அப்பா யாரு சொல்லு. அப்படி இருந்தாக்கா அந்த அப்பாவுடைய மற்ற வாரிசுகள்லாம் இருக்காங்க. அது வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போகும். ஆக இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அமித்ஷாவை வந்து ஒரு காமெடி பீஸா மாத்திக்கிட்டு வராங்க, அவ்வளவுதான். கூவத்தூர் ரகசியத்தை டிடிவி தினகரன் அவர்கள் வந்து வெளியே சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பாக சொன்ன கூவத்தூர் ரகசியங்களை தாண்டி இது பெருசா பேசப்படக்கூடிய அளவுல இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க? என்ன சொன்னாரு? எடப்பாடி அவர்கள் வந்து எப்படி முதல்வர் ஆனாரு தெரியுமா? அவர் வந்து விருப்பம் இல்லாத இருந்து முதல்ல எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கின பிறகாக தான் எடப்பாடியே முதலமைச்சரா சசிகலா அவங்க வந்து, அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். சொன்ன பேச்ச கேட்பாரு. பன்னீர்செல்வம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டாருன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் பன்னீர்செல்வம். அவர் சொன்ன பேச்ச கேட்க மாட்டாரு, பதவி விட்டு போனா போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் இந்த பழனிசாமியை தேர்ந்தது. சொன்னபடி கேட்பாரு. ஏன்னா எங்க ஊருக்காரர் தான், நான் அந்த ஊரை சேர்ந்தவன் தான், சேலத்தை சேர்ந்தவன் தான். எங்க ஊர்ல 18வது மைல் எடப்பாடி. இப்படி ஒரு தலைவர் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, சத்தியமா தெரியாதுங்க. அதிமுக இப்படி ஒரு ஆள் இருந்தாருங்கிறது சேலத்தை சேர்ந்த எங்களுக்கே தெரியாது. அவர் முதலமைச்சரா வந்த போதுதான் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியாது. சேலத்தை சேர்ந்தவருக்கு வந்து எங்களுக்கு அப்பதான் தெரியும். அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, எம்பியா இருந்திருக்காரு, எல்லாமா இருந்திருக்காரு. சேலம்னு எடுத்தாக்க பழனிசாமி, பொன்னைய, செம்மலை, கண்ணன், எங்க அண்ணன் ராஜாராம், இவங்கெல்லாம் தான் சேலத்தை சேர்ந்தவங்க. சேலம் அதிமுக தலைவர்கள் பேர். இப்படி ஒரு பழனிசாமிங்கிற பேர் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப அடுத்த தொகுதிங்க செங்கோட்டைன்னு தெரியும், கோபிச்செட்டிப்பாளையம் 50 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த அவரை தெரியும். செம்மலையெல்லாம் அன்னைக்கு வந்து வச்சா அவர் கிழிச்ச கோட்டை. இன்னைக்கு அவருடைய செல்வாக்கு நீங்க மீற முடியாது, அப்படிப்பட்ட ஆள் அவர். பன்னியர் அவங்களெல்லாம் தான் தெரியும். நாங்க பழனிசாமின்னு ஒரு ஆள் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. சசிகலா அவரை நியமிச்ச போதுதான் இப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறதே தெரியும். பன்னீர்செல்வங்கிற ஆளை வந்து எங்களுக்கு ஜெயலலிதா நியமிச்ச போதுதான் தெரியும். அது ஒரு தலைவர்களா இருந்தவங்க வந்து அதிமுக இருந்தவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா பொன்னையா இருந்தாரு. டெல்லியில செல்வாக்கு மிக்கவரா வந்து தம்பிதுரை இருந்தார். அவங்க எல்லாம் வச்சாக்கா அவங்க உள்ள உட்காந்தாங்கன்னா இறங்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் அவங்கள ஒதுக்குனாங்க, ஓரங்கட்டு. அதனாலதான் பொன்னையனால வர முடியல, அதனாலதான் தம்பிதுரையால வர முடியல. செல்வாக்கு மிகுந்தவர்கள், பிரதம மந்திரியை பார்க்கக்கூடியவர்கள். அதனாலதான் அதை பண்ணி இறங்குன்னா இறங்கிக்கோ, போய் உட்காருனா உட்காருவாங்க. அப்படிப்பட்ட அடிமைகளா தேர்ந்தெடுத்ததுதான் பன்னீர்செல்வம் அதை நிரூபிச்சார். 3 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இறங்கு போன போயிட்டார். இவரு ப்ரூவ் பண்ணார், கொடுத்தாங்க, பிடித்தான். இன்னைக்கு வரணும் பாருங்களேன், இந்த பதவி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை பண்ணிட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உனக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியும், அரசாங்க காரும், அரசாங்க பங்களாவும், ஃப்ரீ டெலிஃபோனும்,
செக்யூரிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பழனிசாமி அரசியலுக்கு வர மாட்டார். ஜாலியா இருக்கும். நீங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சர் ஆக்கியும் அவர் என்னதான் 3 முறை முதலமைச்சர் ஆனாலும் கூட தக்க வைக்க முடியல. ஆனா எடப்பாடி வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லையா? 4 ஆண்டு ஆட்சி நடத்திட்டாரு, பொதுச் செயலாளர் பதவியை எப்படியோ புடுங்கிட்டாரு இல்ல, அந்த வகையில வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா நம்ம கரிஸ்மாட்டிக் லீடருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு எழுச்சி மிக்க ஒரு தலைவரா. மக்கள் அவரை பார்த்த உடனே பொங்கிக்கிட்டு வரணும். கூட்டம் வருதே சார் எழுச்சி பயணத்துல. காந்தராஜ் போனா கூட வரும். செலவு பண்ணணும். என்கிட்ட காசு இல்லை. கூட்டத்தை காட்டிட்டு பேசாதீங்க. ஆதி காலத்தை படிச்சேன்னு ப்ரூவ் பண்றீங்க. நயன்தாரா சேலத்துக்கு வந்தாங்க, 3 லட்சம் பேர் நகைக்கடை இருக்கிறது. 10,000 ரூபாய் சொல்றேன். அன்னைக்கு நான் சேலத்துல மாட்டிக்கிட்டேன். எங்க ஊர் அந்த நகைக்கடை எங்க வீட்டுல இருந்து 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. ஏன் வீட்டுல இருந்து வெளியில போக முடியல. சேலமே ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு. அதைத்தான் இப்போ ஒரு நடிகர் ஒருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து கூட்டத்தை போட்ட உடனே எடுத்து போட்டாங்க, சேலத்தில் நயன்தாராவுக்கு கூடிய கூட்டம், அதை விட பெரிய கூட்டம். கூட்டத்தை வச்சுக்கிட்டு கதை பேசாது. அந்த காலத்திலே காமராஜர் அதை சொன்னார். அண்ணா பேசும்போது ஆயிரக்கணக்கில் கூட்டம் உட்காந்து ராத்திரி 10:30 வருவார். சோறு தண்ணி இல்லாம நடுராத்திரி தான் 1 மணிக்கு தான் மீட்டிங் முடியும். நடுராத்திரி போவாங்க. 10,000 பேர் 15,000 பேர் உட்காந்துருப்பாங்க. அதே காங்கிரஸ்காரங்க கூட்டம் நடத்துவாங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா உட்காந்துருப்பாங்க, பீச்சில் காத்து வாங்குற பேர். அதான் காமராஜர் சொன்னார், கூட்டம் அவர்களுக்கு ஓட்டு எங்களுக்கு. தேர்தலை பார்த்தா காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். ஓட்டு போடல கூட்டம். அண்ணாவே அதனால இந்த கூட்டத்தை நம்பாம தானே 67 தேர்தலில் வந்து எம்பிக்கு நின்றாரு. எல்லாம் சொல்றாங்க. 67ஆம் வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஊர்வலம் திமுக போகுது, சென்னையில நடத்துறாங்க. சென்னையே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அண்ணா அந்த கூட்டத்தை நம்பல. கூட்டம் வரும், அது ஓட்டாவும் சொல்ல முடியாதுன்னா எம்பிக்கு நின்றார். ஆனா அன்னைக்கு மெயில் பத்திரிகையில இருந்து அந்த அன்னைக்கு இருந்த திமுக ஆதரவா இருந்த ஒரு சில பத்திரிகைகள்லாம் வந்து அண்ணா கிட்ட சொன்னாங்க, இல்லைங்க மக்கள் மனசுல பெரிய மாற்றம் இருக்குது, அது இந்திய எதிர்ப்பு போராட்டமும் அரிசி பஞ்சமும் வந்து காங்கிரஸ் வந்து ஒரேடியா ஒழிச்சு கட்டுற நிலைமையில இருக்கிறாங்க. அண்ணா நம்பல. ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிஞ்ச ஒரு 3வது மாசத்துல அவ்வளவு பெரிய போராட்டம். இன்னைக்கு வரலாம் அந்த போராட்டத்துக்கு ஈக்குவலா ஜல்லிக்கட்டு நடந்தது. அதுக்கப்புறம் அது கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அளவுக்கு நடக்கல. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிஞ்ச ஒரு 6வது மாசத்துல தருமபுரியில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது. அதான் சொன்னார், தேர்தல் வரும்போது ஓட்டு அவங்களுக்கு தான் போடுறாங்க, எப்படி நம்புறதுன்னா அப்படித்தான் போய் நின்னார். ஆனா மக்கள் 67 அன்னைக்கு போன காங்கிரஸ் இன்னைக்கு வரல. அதனால இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்படியும் அப்படி எல்லாம் கணக்கு போட முடியாது. இன்னைக்கு இருக்கிற கூட்டம் எல்லாம் வந்து ஈவென்ட் மேனேஜர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க கொடுத்து காசு கொடுத்தீங்கன்னா கூட்டு வந்துருவோம். உங்ககிட்ட காசு இருக்கு, என்கிட்ட வசதி இருந்தா நானும் கூட்டு வந்துருவேன், பிரச்சனையே இல்லை. அதை வச்சுக்கிட்டு இந்த கதையெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காது. காந்தராஜுக்கு அந்த கூட்டம் வரும், கையில காசு. நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில